கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் மறைத்து வைத்த குடும்பத்தோடைய கண்ணீர்கள் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணி பார்த்தது கூட கிடையாது. இது எல்லாம் இப்பொழுது வெளிப்பட்டு அது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மனநிலைமைகளையும் வெளியில் தலை காட்ட முடியாத சில விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. ஒரு வீட்டில் எல்லாரும் அமைதியாக தூங்கணும் என்பதற்காக ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அமைதியாக எல்லா விதமான கவலைகளையும் அவன் தாங்கிக் கொண்டிருந்தான். அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களும் பண பிரச்சனைகளும் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளும் உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய தேவையில்லாத விரிசல்களும் இவை எல்லாத்தையும் உங்களுடைய மனதுக்குள் நீங்கள் புதைத்து வைத்துக் கொண்டு வெளியே மட்டும் நீங்கள் சிரித்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் அழுதால் வீட்டில் இருப்பவர்கள் இன்னும் கவலைப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய கண்ணீரையே நீங்கள் மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி மறைத்து வைத்த கண்ணீர்கள் இப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமாகவே தெரிய போகிறது. அதே போல் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக நீங்கள் மறைத்து வைத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது வெளியில் அது பெரிய அளவில் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே கூற வேண்டும். அதே போல் உங்களுடைய உணர்வுகளை யாருமே மதித்து கொள்ளாமல் கேலிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய சில நபர்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நீங்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையான உணர்வுகளை கொண்டவர்கள் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஒரு சின்ன சின்ன துயரத்தை கண்டால் கூட உங்களால தாங்க முடியாது. உடனே உங்களுடைய மனமானது வெடித்துவிடும். ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நடக்கிறது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு துக்கத்தையும் துயரங்களையும் நிச்சயமாக கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் இந்த எமோஷனல் படக்கூடிய குணத்தை உங்களை சுற்றி இருந்த சுயநல கூட்டங்கள் ஒரு வேடிக்கை பொருளாகவே பார்த்து சிரித்து கொண்டு இருந்தார்களே தவிர உங்களுக்கு பிடித்த நபர்களோ உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நபர்கள் கூட உங்களுக்கு அருகில் உனக்கு என்ன ஆயிட்டு, என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் ஒரு வார்த்தைகள் கூட கேட்டது கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், ஒரு வார்த்தைகள் கேட்டால் கூட என்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிய நாட்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். சும்மா ஓவர் ஆக்டிங் செய்கிறான், உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவது, ஒரு விஷயத்துக்காக இப்படி உருகி போகிறான், பணத்திற்காக ஒரு நபருக்கு பின்னால் சுத்துகிறான் என்றெல்லாம் உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தேவையில்லாத ஒரு வன்மத்தையும் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களிடம் காட்டிய நபர்களும் நிச்சயமாகவே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய மன அழுத்தத்தையோ உங்களுடைய ஏக்கங்களையோ ஒரு நாடகமாகவே சித்தரித்துக் கொண்டார்களே தவிர ஆனால் நீங்கள் உண்மையாகவே உணர்வுகளையும் மனதிற்குள் இருந்துதான் எல்லா விதமான செயல்களையும் வெளிப்படுத்தினீர்கள் என்பதை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். ஏன் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. அதை நினைக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில வலிகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் என்பது உண்டாகும். இணையத்துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரங்களும் சம்பள உயர்வுகளும் நிச்சயமாகவே இப்பொழுது கிடைக்கும். ஐடி துறைகளில் அல்லது கம்ப்யூட்டர் தொடர்பான துறைகளில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடைய திறமைகள் என்ன என்பதை மேலதிகாரிகள் இப்பொழுது நிச்சயமாகவே புரிந்து வைத்துக் கொள்வார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் உங்களுடைய நல்ல பெயர் என்பது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நீங்களும் ஒரு போட்டியாளர் தான், என்னை யாரும் அசைக்க முடியாது என்றெல்லாம் பேசினீர்கள் என்றால் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உயர் பதவியில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் திரும்பியும் உங்களை அனைவரும் மதிப்பார்கள். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் நிச்சயமாக ஒரு வெற்றி பாதை என்பதை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் இழுப்பறியாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் போயிருக்கும். பாதியிலேயே முடங்கி கூட போயிருக்கலாம்.
நம்ம மற்றவங்களுக்கு செய்து கொடுத்தால் அது முடிகிறது, நமக்காக இறங்கினால் மட்டும் தடையாகி விடுகிறது என்று உங்களுடைய நீண்ட நாள் ஏக்கங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. உங்களுடைய கர்ம வினை பதிவுகளானது இப்பொழுது முடிவடைந்து பாக்கிய ஸ்தானங்கள் பலமடைவதால் நீங்கள் புதிய திட்டங்களுடன் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாகவே இருந்தாலும், அது வேலைகளாக இருந்தாலும், தங்கும் தடையுமின்றி வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை நகர்த்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக சாதகமான ஒரு பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே தேடி வந்துவிடும். உத்தியோகத்தில் தேங்கி கிடந்த கோப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நகரப்போகிறது. பிரபஞ்சத்தின் நேர்மறையாற்றல் உங்களுடைய கைகளில் குடியேறப் போவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தொட்டனை தோறும் மணற்கேணி போல வெற்றியை மட்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதுவும் நிச்சயமாக நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தேடி சொல்ல வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சின்ன துயரத்தை கண்டால் கூட உங்களால தாங்க முடியாது, உடனே உங்களுடைய மனமானது வெடித்துவிடும். ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நடக்கிறது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு துக்கத்தையும் துயரங்களையும் நிச்சயமாக கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் இந்த எமோஷனல் படக்கூடிய குணத்தை உங்களை சுற்றி இருந்த சுயநல கூட்டங்கள் ஒரு வேடிக்கை பொருளாகவே பார்த்து சிரித்து கொண்டு இருந்தார்களே தவிர, உங்களுக்கு பிடித்த நபர்களோ உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நபர்கள் கூட உங்களுக்கு அருகில் வந்து உனக்கு என்ன ஆயிட்டு, என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் ஒரு வார்த்தைகள் கூட கேட்டது கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், ஒரு வார்த்தைகள் கேட்டால் கூட என்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிய நாட்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். சும்மா ஓவர் ஆக்டிங் செய்கிறான், உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசுவது, ஒரு விஷயத்துக்காக இப்படி உருகி போகிறான், பணத்திற்காக ஒரு நபருக்கு பின்னால் சுத்துகிறான் என்றெல்லாம் உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தேவையில்லாத ஒரு வன்மத்தையும் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களிடம் காட்டிய நபர்களும் நிச்சயமாகவே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய மன அழுத்தத்தையோ உங்களுடைய ஏக்கங்களையோ ஒரு நாடகமாகவே சித்தரித்து கொண்டார்களே தவிர, ஆனால் நீங்கள் உண்மையாகவே உணர்வுகளையும் மனதிற்குள் இருந்துதான் எல்லா விதமான செயல்களையும் வெளிப்படுத்தினீர்கள் என்பதை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். ஏன் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. அதை நினைக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில வழிகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் என்பது உண்டாகும். இணையத்துறைகளில் இருப்பவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரங்களும் சம்பள உயர்வுகளும் நிச்சயமாகவே இப்பொழுது கிடைக்கும். ஐடி துறைகளில் அல்லது கம்ப்யூட்டர் தொடர்பான துறைகளில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடைய திறமைகள் என்ன என்பதை மேலதிகாரிகள் இப்பொழுது நிச்சயமாகவே புரிந்து வைத்துக் கொள்வார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே தான் உங்களுடைய நல்ல பெயர் என்பது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நீங்களும் ஒரு போட்டியாளர் தான், என்னை யாரும் அசைக்க முடியாது என்றெல்லாம் பேசினீர்கள் என்றால் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உயர் பதவியில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் திரும்பியும் உங்களை அனைவரும் மதிப்பார்கள். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் நிச்சயமாக ஒரு வெற்றி பாதை என்பதை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் இழுப்பறியாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் போயிருக்கும். பாதியிலேயே முடங்கி கூட போயிருக்கலாம். நம்ம மற்றவங்களுக்கு செய்து கொடுத்தால் அது முடிகிறது, நமக்காக இறங்கினால் மட்டும் தடையாகி விடுகிறது என்று உங்களுடைய நீண்ட நாள் ஏக்கங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. உங்களுடைய கர்ம வினை பதிவுகளானது இப்பொழுது முடிவடைந்து பாக்கிய ஸ்தானங்கள் பலமடைவதால் நீங்கள் புதிய திட்டங்களுடன் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாகவே இருந்தாலும், அது வேலைகளாக இருந்தாலும், தங்கும் தடையுமின்றி வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை நகர்த்தி அது மென்மேலும் உடைய